என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு பாருங்களேன், அதாவது அமெரிக்காவில ஒரு சிமெண்ட்டை தூக்குறவன் 1 மணி நேரம் தூக்குறான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இந்தியாவில் அதே 1 மணி நேரம் தூக்குறான் 2 மணி நேரம் தூக்குறான் வெறும் 50 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். இப்ப நாட்டு மக்களுடைய உழைப்புகள் எப்படி திருடப்படுகின்றன என்பதுதான் பார்க்க முடியும். சரியான ஊதியம் போய் யாருக்கும் சேரல அப்படிங்கறது அந்த இடத்துல பார்க்க முடியும். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? முதல் ஜிடிபி அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். நிச்சயமாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் நாடுக்கு நாடு மாறுபடுறதுங்கிறது அந்த ஒவ்வொரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி, இறக்குமதி, ஏற்றுமதி இதை பொறுத்து அதனுடைய வளங்கள் பொறுத்து ஒரு நாட்டோட அமைப்பு அமைது. இந்த அமைப்பினால பல நபர்களுடைய ஒரு அமைப்பினால நிலங்களுக்கான காரணத்தினால செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வேலையுமே பாதிக்கப்படுது. அதற்குடைய கூலி சரியான முறையில போய் சேரல அப்படிங்கறதான் இதன் மூலம் நிச்சயமாக நாம் ஒரு சொல்ல வருவது. அப்ப பொருளாதார அமைப்பு இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி எப்படி மறுசீரமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என ஒவ்வொரு பொருளாதாரமும் உழைப்பின் அடிப்படையிலான சீரமைப்பை அரசு கொண்டு வர வேண்டும். ஆக அந்த சீரமைப்பின்படி அரசு சரியான உழைப்பின் அடிப்படையில் பொருளாதார சீரமைப்பை கொண்டு வந்தால் தான் சரியான உத்தியோகம் கிடைத்தால் மட்டும்தான் நாடு சரியான முறையில் அனைத்து நபர்களுக்கும் பொருளாதாரத்திற்கான ஊதியம் சரியான முறையில் உழைப்பிற்கான ஊதியம் சரியான முறையில் பங்கேற்றப்படும். அதன் மூலமே வாழ்வு செழிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை அரசு கையில எடுக்கணும். இன்னைக்கு நாட்டுல என்ன தெரியுமா, நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாட்டுல ஒரு பல நபர்கள் தப்பு பண்றதுனால, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தப்பு பண்றதுனால, அதனுடைய ஏற்றுமதிகள்லாம் அதிகமா இல்லாதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு எல்லா மனிதர்களுடைய தவறு அப்படிங்கறத நாம சொல்ல முடியாது. என்னைக்கு எது போல அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உழைப்புனா அது இவ்வளவுதான் இருக்க முடியும், அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது, அவனுக்கான எனர்ஜி அவ்வளவுதான் அப்படின்னு கான்செப்ட் போய் ஒரு மனிதனை முதலாளி ஆகி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு மனிதர்கிட்டயே சுருட்டப்பட்டுச்சு அப்படின்னா அது உழைப்பு அப்படிங்கிற இயற்கையான முறையின் அடிப்படையில் அது பகிர்ந்தளிக்கப்படல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட். இந்த சிஸ்டமே முதல்ல தப்பா இருக்குங்கிறதுனாலதான் சரியான உழைப்பு போய் ஒவ்வொரு மனிதர் இடத்துல நிச்சயமாக சேரவில்லை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்றோம். எந்த வேலையில டிமாண்ட் இருக்கோ அங்கதான் அதிகமா சம்பளம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சம்பளத்தை அதிகத்தை கம்மிப்படுத்தி பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து சம்பளத்தை சரியான முறையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். 1 லிட்டர் ஜூஸ் இருக்கு அப்படின்னா 2 பேருக்கு 3/4 லிட்டர் கொடுத்துட்டு பாக்கி உள்ள அந்த 250 ml மட்டும் பாக்கி 8 பேர் கொடுக்குது. 10 பேர் இருக்கிற ஊர்ல அரசு என்ன பண்ணணும், 10 பேருக்கு 100 ml சரியான முறையில் அரசு கொடுக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு சொல்ல. அப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கான உழைப்பு அப்படின்னா அவன் சரியான முறையில செலுத்துறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு எப்படி இலகுவாக்கப்படணும் அப்படின்னா, இப்ப அதை மறுசீரமைப்பு செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனிதன் உழைத்தான்னா அந்த உழைப்பிற்கேற்ப ஊதியம் கிடைக்கணும். சரியான மருத்துவம், சரியான கல்வி, சரியான உணவு இது போலாச்சும் கிடைக்க வேண்டும். வசதி இல்லாத நாடுகளா இருந்தாலுமே கூட, பண மதிப்பு கம்மியா இருந்தாலுமே கூட அந்த வருமானத்தின் மூலமாக இது அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஆளாக அரசு மாற்ற வேண்டும் என்பது இதன் மூலம் நிச்சயமா நாம் சொல்ல வருவது மிகப்பெரிய ஒரு இலக்கு தான். இது அரசு நிச்சயமாக செய்தால் ஒவ்வொரு மனிதர்களும் சரியான முறையில் உழைப்பிற்கான ஊதியத்தை அடைந்து கொள்வார்கள். நாடு சரியான முறையில் முன்னேறும் என்பது இதன் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு